பரிசுத்தமுள்ள பிதாவே, இப்பொழுதும் கூட இந்த 2 நாளாகமத்தின் புஸ்தகத்தினுடைய 3ஆம் அதிகாரத்தை நாங்கள் தியானிக்க பாராட்ட போகிற கிருபைக்காக நன்றி. எங்களோடு பேசும், அதில் உள்ள புதைந்து கிடக்கிற ஞானம், புதைந்து கிடக்கிற ஆலோசனைகள், எங்களுக்காக புதைந்து கிடக்கிற பக்தி, வைராக்கியம், கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற வாஞ்சை, கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற ஒரு பாரம், எல்லாவற்றையும் எங்களுக்கு கற்றுத்தாரும். எங்களோடு பேசும். இன்றைய வார்த்தைகள் எங்கள் அனைவருக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் வழி செய்வீராக. அடிமை நம்முடைய பாதத்தில் தாழ்த்தி ஒப்பிடுகிறோம். கர்த்தர் நீர் நன்மையான காரியங்கள் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் உட்காருவோம். இன்றைய தியானம் 2 நாளாகமும் 3ஆம் அதிகாரம். இந்த 3ஆம் அதிகாரத்தில் சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதுக்கு வாக்கு பண்ணினபடி ஆலயத்தை கட்டப்போகிறார். தகப்பனாகிய தாவீதுக்கு வாக்கு பண்ணின இடத்தில் ஆலயம் கட்ட போகிறார். தகப்பனாகிய தாவீது சொன்னபடி கட்டப்போகிறார். சொன்ன தாவீதினுடைய எல்லா ஆலோசனைகளையும் பின்பற்றி கட்ட போகிறார். ஆமென். இதை படிக்கும்போது ஆண்டவருடைய திட்டத்தையும் தகப்பனுடைய வாஞ்சையும் நிறைவேற்றின தாவீது என்பதாக தோன்றுகிறது. ஆமென். டேவிட் built the house of the Lord. Solomon built the house of the Lord. Solomon built the dream of his father. சாலமோன் ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டினான். சாலமோன் தன் தகப்பனுடைய கனவை நிறைவேற்றினான். ஆமென். பல நேரத்தில் நம்முடைய கனவுகள் பாதியில் முடியும். கனவுகளை நிறைவேற்ற நம் பிள்ளைகள் அவசியம் என்பதை திரும்ப திரும்ப கர்த்தர் நம்ம கையில் பேசிக்கொண்டிருக்கோம். ஆண்டவர் தலைமுறைகளின் தேவன். ஆமென். மோசேயினுடைய கனவை யோசுவா நிறைவேற்றினார். தாவீதினுடைய கனவை சாலமோன் நிறைவேற்றினார். பிறகு யாக்கோபுடைய கனவை யோசிப்பு நிறைவேற்றினார். ஆக கர்த்தர் நம் அனைவரோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இது இப்பொழுதும் கூட நாம் இந்த 3ஆம் அதிகாரத்தை போகிறதுக்கு முன்னாடி சாலமோன் கட்டின அந்த பிரம்மாண்டமான ஆலயம், கற்கள், விலை உயர்ந்த கற்கள், அஸ்திபாரம் போடப்பட்டு தேவதாரு மரத்தினால் எல்லா மர வேலைகள் செய்யப்பட்டு பசும் பொன்னினால் விலையேற பெற்ற முத்துக்களினால் அலங்கரிக்கப்பட்ட இந்த ஆலயத்தினுடைய அமைப்பு எப்படி இருந்திருக்கும் நம்ம யாராவது பார்த்ததில்ல. இந்த பைபிளை படித்த ரெக்கார்டு மட்டும் வச்சு ஒரு 3D வடிவமான ஒரு காட்சி இருக்கிறது. அதை நம்ம பார்த்துருவோம். பார்த்துட்டு இன்றைய செய்திக்கு போவோம். தொடர்ந்து நம்ம அப்படி அந்த பணிகளை, அந்த படங்களை, அந்த ஆலயம் எப்படி இருக்கும் என்கிற அந்த காட்சிகளை பார்க்கும்போது நம்முடைய புரிந்து கொள்ளுதல் நன்றாக இருக்கணும். இதை இப்போ பார்த்துருவோம். பார்த்துட்ட பிறகு இன்றைய செய்தியில் போகலாம். ஆவிக்குரிய அர்த்தங்களை கர்த்தர் நமக்கு பகிர்ந்தளிப்பாராக. ஸ்தோத்திரம். இது வெண்கல தொட்டி. அது ஆலயத்தினுடைய துவக்கம். இதுதான் வெண்கல தொட்டி. ஆலயத்திலே பொருள்களை கொண்டு செல்ல வேண்டிய அவர்கள் செய்திருந்த அந்த வாகனங்கள். இது ஆலயத்துக்குள் பிரவேசிப்பதற்கு, ஆலயமே பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து தான் ஸ்டார்ட் ஆகிடும். ஆலயத்துக்குள்ள பிரவேசிப்பதற்கு முன்பாக இருக்கிற 2 தூண்கள், யாகியன் மற்றும் போவாஸ் என்று சொல்கிற 2 தூண்கள். பிறகு பரிசுத்த ஸ்தலத்துக்குள் நேராக திறக்கப்படுகிறது. இப்போ பார்த்த அவுட்டர் போர்ட்டு, பரிசுத்த ஸ்தலம், பொன் குத்து விளக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. தூபபீடம் இருக்கிறது. சமூக தப்பங்கள் இருக்கிறது. மன்னா 12 சமூக தப்பங்கள் வைக்க வேண்டிய மேஜை, அது மேலே சமூக தப்பங்கள் இருக்கிறது.
டேபிள் ஆஃப் ஷோ பிரெட் என்று சொல்கிற சமூகத்தை அப்பம் வைக்கிற மேஜை, ஆல்டர் ஆஃப் இன்சென்ஸ் தூப பீடம் அங்கே இருக்கிறது. பொன் குத்து விளக்கு அங்கே எரிந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது மகா பரிசுத்த ஸ்தலம் திறக்கப்படுகிறது. மகா பரிசுத்த ஸ்தலத்தில் உடன்படிக்கை பெட்டி இருக்கிறது. இந்த உடன்படிக்கை பெட்டிக்கு பக்கத்திலே 2 கேருபீன்கள். இந்த உடன்படிக்கை பெட்டி ஒரிஜினலாக மோசே செய்ததை அப்படியே வைத்து விட்டார். அது அவர் எதுவும் ஆல்டர் பண்ணல, அப்படியே உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்து வைத்து விட்டார். மீதியெல்லாம் சாலமன் செய்தது. 2 கேருபீன்கள், பெரிய கேருபீன்கள் இவர் செய்தார். உடன்படிக்கை பெட்டி மேலே உள்ள சின்ன கேருபீன்கள் அந்த இமேஜ் அப்படியே இருக்கிறது. மகா பரிசுத்த ஸ்தலம். வெண்கல தொட்டி நம்ம இப்ப பார்க்கறது பலிபீடம். வெளியில பலி செலுத்துகிற பலிபீடம், வெண்கல தொட்டி பக்கத்துல பலிபீடம். அல்லேலூயா. ராயல் டெம்பிள். ஆமென். பார்க்கும்போது ஆண்டவருடைய ஆலயம் ராயலாக இருப்பதை நம்மால் காண முடிகிறது. அல்லேலூயா. ஆக இன்றைய செய்தியினுடைய டைட்டிலுக்கு போகலாம். இன்றைய செய்தியினுடைய டைட்டில் தேவனுடைய ஆலயம், தகப்பனுடைய கனவு நிறைவேற்றப்பட்டது. ஆமென். நம்முடைய கனவுகள் நிறைவேறும். நம்மால் சாதிக்க முடியாதை நம் பிள்ளைகள் சாதிப்பார்கள். நம்மால் முடிந்ததை நாம் செய்வோம், நம்மால் முடியாததை நம் பிள்ளைகளை கொண்டு கர்த்தர் செய்வார். ஆக அவர் பல தலைமுறைகளின் தேவன். ஆதாமிலிருந்து இன்று வரை நம் அனைவருக்கும் ஒரே தேவன் தான் இருக்கிறார். அவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாது. இன்றைய செய்திக்கு நான் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தேவனுடைய ஆலயம், தாவீதினுடைய கனவு என்கிற தலைப்பிலே நான் பேசப் போகிறேன். 2 நாளாகவும் 3ஆம் அதிகாரத்தில் இருக்கிறோம். இதில் 17 வசனங்கள் மட்டுமே இருக்கிறது. முதல் 2 வசனங்களை ஒரு பகுதியாகவும், 3லிருந்து 17 வரைக்கும் ஒரு பகுதியாகவும் நான் பேசப் போகிறேன். நம்முடைய செய்தியை கர்த்தர் ஆசீர்வதித்து தருவாராக, நம்மோடு கூட பேசுவாராக, நம்மை பலப்படுத்துவாராக. நேற்றை வரை ஆலயத்தை கட்டுவதற்கு உண்டான திட்டத்தை வைத்திருந்த சாலமோன், ஆலயத்தை கட்டுவதற்கான ஆயத்தங்களை செய்த சாலமோன், நிர்ணயம் பண்ணின சாலமோன், அதற்குண்டான நெட்வொர்க்கிங் கூட்டு முயற்சியை ஏற்படுத்துகிறான். ஏறக்குறைய 70,000 லேபர் ஃபோர்ஸ், 80,000 அந்த கல் வெட்டுகிறவர்கள், 3600 ஃபோர்மேன் எல்லாரையும் வைத்துக்கொண்டு ஆலயத்தை கட்டுவான். ஒரு ஜென்டைல் கிங் கையில் உதவி கேட்க போகிறான். அவருடைய பெயர் நமக்கு தெரியும், தீரு தேசத்தினுடைய ராஜாவாகிய ஹீராம். அது மாத்திரமல்ல, ஒரு மனிதனை உதவி செய்வதாக அழைத்திருந்தான். அவன் அந்த மனிதன் தீரு தேசத்தான். அவனுடைய தகப்பன் தீரு, ஆனால் தாய் தான் கோத்திரத்திலிருந்து பிறந்தவள். அவனையும் கர்த்தர் இந்த வேலை செய்வதற்காக அழைத்தான். ஹல்லேலூயா. ஆமாம். அவனுடைய பேர் அபி. 13ஆம் வசனம் சொல்லுது, இப்பொழுது ஈராம் அபி என்னும் புத்திமானாகிய நிபுணனை அனுப்புகிறேன். அவனுடைய பெயர் அபி என்று சொல்லப்படுறது 2 நாளாகவும் 2:13. இன்றைக்கி 3ஆம் அதிகாரத்தில் வந்துட்டோம். இந்த 3ஆம் அதிகாரம் ஸ்பெசிஃபிக் லொக்கேஷனை பற்றி பேச போகிறது. வேர் த டெம்பிள் ஆஃப் காட் ஹேஸ் டு பி பில்ட். ஆமென். why the temple of God has to be built, when the temple of God has to be built. இன்றைக்கும் ஆலயத்தை நாம் கட்டுகிறோம். ஏன் ஆலயம் அவசியம் என்கிற கேள்விக்கு நமக்கு பதில் தெரியணும். ஏங்க சபை கட்டணுன்றாங்க, ஏங்க ஆலயங்கள் கட்டப்படணும், எங்க திருச்சபைகள் நிறுவப்பட வேணும்னு சொல்கிறாங்க. ஏன் என்கிற காரணத்தை நாம் புரிந்து கொண்டோம் என்றால் அந்த கூட்டு முயற்சியில் நாம் ஒருவராய் மாறிவிடுவோம். ஏன்? அப்புறம் இன்னொரு கொஸ்டின் வருது, வேர், எங்கே கட்ட வேண்டும்? எங்கனாலும் கட்டிடலாமா? இல்லை, there is a location. There is a God chosen location. We don't know the history. சாலமோன் 8ஆம் கிளாஸ் படிக்கிற பையன், 12 வயசு 13 வயசு இவ்வளோதான். there is a location, there is a prophetic location. இப்போ நம்ம திருச்சபைக்கு இடத்துக்காக இங்கே அங்கே எதனா கிடைச்சா நடக்கும் நினைக்கிறோம். நோ, pray for that prophetic location.
ப்ரே ஃபார் தட் ப்ரொஃபெட்டிக் லொகேஷன். ஏதோ ஒரு இடத்துல கர்த்தருடைய ஆலயம் கட்ட வேண்டும் என்று உடன்படிக்கை நடந்திருக்கும். அந்த நிலம் அப்படியே இருக்கும். அந்த நிலத்தை கர்த்தர் நமக்கு காட்டுவார். ஹல்லேலூயா. The location is very much detailing. இந்த எருசலேம் தேவாலயம் கட்டுகிற இடம் டீட்டெயில்டாக கொடுக்கப்பட்டு இருக்கிறது. மவுண்ட் மோரியா மலையை தகப்பன் ஆகிய தாவீது சுட்டி காட்டியிருக்கிறார். இந்த மோரியா மலைக்கு 2 வரலாறு இருக்குதுங்க. சாலமோன்னாலே வரலாறை கண்டு படித்து செய்கிறவர் தான். ராஜாவான பிறகு அவர் ப்ரே பண்ண போன இடம் கிபியோன். இந்த கிபியோனில் என்ன நடந்தது? சூரியன் நிலைத்து நின்றது. அந்த இடத்துக்கு போனார். இப்போ ஹீஸ் கோயிங் அண்ட் சர்ச்சிங் ஃபார் த ப்ரொஃபெட்டிக் பிளேஸ். தகப்பன் சொன்ன அந்த இடத்தை போய் பார்க்க போகிறோம். இந்த சாப்டர் ஃபுல்லாகவே, இந்த அதிகாரம் முழுவதுமே கர்த்தருடைய ஆலயத்தை நாட்டுவது எப்படி அவன் துவக்கினான், கர்த்தருடைய ஆலயத்தை வடிவமைப்பதில் எப்படி கர்த்தரை கனப்படுத்தினான். பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும், நீங்கள் சாப்பிடும்போது கூட அதில் ஏதாவது ஒரு வழியில் ஆண்டவரை கனப்படுத்த முடியுமா என்று நாம் பார்க்க வேண்டும். ஆமென். எருசலேமில் தான் இந்த மோரியா மலை இருக்கிறது. இட் ஹஸ் காட் அ டீப் ஸ்பிரிச்சுவல் சிக்னிஃபிகன்ஸ். ஒரு மாபெரும் ஆவிக்குரிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியாய் இது இருக்கிறது. இட் இஸ் ஆல்சோ கேரிங் அ டீப் ஹிஸ்டாரிக்கல் சிக்னிஃபிகன்ஸ். ஆண்டவர் இவர்களுடைய முற்பிதாவாகிய ஆபிரகாமுக்கு ஒரே ஒரு மகனை கொடுத்தார். அவன் பெயர் ஈசாக்கு. இந்த ஈசாக்கை நீ பலி செலுத்து, நான் சொல்லுகிற மலைகளில் ஒன்றில் போய் பலி செலுத்து. வீட்டாண்டே பலி செலுத்தலை, இங்கே பலி. ஆபிரகாம் ஹேஸ் டு ட்ராவல் அட்லீஸ்ட் 3 days, 3 நாள் பயணம் பண்ணி அவர் இருக்கிற இடத்துலேருந்து போக வேண்டிய நிலைமை. அந்த இடத்துல போய் இந்த மோரியா மலை மேலே ஏற்றி தன் மகன் கையை காலெல்லாம் கட்டி படுக்க வைத்து பட்டயத்தை கத்தியை எடுக்கும்போது ஆபிரகாம் அவன் மகனாகிய ஈசாக்கை கொலை செய்யாதே, ஆமே, அங்கே ஒரு ஆடு இருக்கிறது, அந்த ஆடை பலி செலுத்து என்று சொல்லி ஆபிரகாமுடைய மகனை காப்பாற்ற தன் மகனை கர்த்தர் கொடுப்பேன் என்று சொன்ன இடம்தான் மோரியா. ஆமென். இந்த இடத்துல சாலமோன் யூஸ் பண்ணதெல்லாம் ப்ரெஷியஸ். அன்னைக்கு உலகத்தில் விலை எது ஜாஸ்தியோ அதுதான் யூஸ் பண்ணார். எவ்ரிதிங். The land was quite huge, expensive. The building was quite expensive. Everything was royal. Everything was holy. ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்தம் என்றால் என்ன சொல்லுவீங்க எனக்கு தெரியல. பரிசுத்தம் என்றால் தெரிந்து கொள்ளப்பட்டது என்ற அர்த்தம். ஹோலி மீன்ஸ் இட் ஹஸ் பீன் செப்பரேட்டட். பரிசுத்தமாக்குறவர் ஆண்டவர். அன்ஹோலி, ஹோலிக்கு எதிர்ப்பதும் அன்ஹோலி அல்ல, சாதாரணம். இந்த பொருள்கள் கர்த்தருக்காக தேர்வு செய்த பட்டவைனால் இட் பிகேம் ஹோலி. உங்களையும் என்னையும் கர்த்தர் அழைத்ததினால் நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். God has chosen us, so we become holy. இந்த வீடியோ நம்ம பார்க்கும்போது 2 கேருபீன்கள் ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்த உடன்படிக்கை பெட்டிக்கு மேலேயும் குட்டியாக இருக்குது. சாலமோன் சைடில் 2 பெரிய மெகா ஸ்ட்ரக்சர் 2 கேருபீன்களையும் வைத்திருந்ததை நாம் பார்த்தோம். அது மாத்திரமல்ல, 2 பிராஸ் பில்லர்ஸ், நம்ம யாகீன் மற்றும் போவாஸ். இந்த ஆலயம் கர்த்தருடைய திட்டத்தின்படி, பை த டிவைன் கைடன்ஸ், ஆண்டவரே வழி நடத்தினது போல இந்த ஆலயம் கட்டப்பட்டதாய் நாம் அனைவரும் கருதுகிறோம். இன்றைக்கு வரைக்கும் இதை பற்றி பேசிக்கொள்வோம். திஸ் வாஸ் பில்ட் அண்டர் த டிவைன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் காட். ஆண்டவருடைய புனிதமான வழிநடத்தலில் தான் இந்த ஆலயம் கட்டப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. இந்த ஆலயம் என்பது கர்த்தர் உண்மையிலே ஃபிசிக்கலாக இந்த ஆலயத்துக்கு வந்து போயிருக்கார். கொஞ்ச நேரம் கழிச்சு, இதை சில சாப்டர் கழிச்சு பிரதிஷ்டை பண்ணுவாப்புல கர்த்தரே இறங்கி வருவார். ஹல்லேலூயா. இந்த ஆலயத்தில் உள்ள கிழக்கு வாசல் வழியாக தான் கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு என்று இருக்கிறது. அதில் நார்த்தன் கேட் வழியாக தான் கிங்ஸ் வருவார்கள், ராஜாக்கள் வருவார்கள். ஸோ ஆண்டவரும் இந்த ஆலயத்துக்கு வந்து போனதை நமக்கு காட்டுகிறது. ஒரு ஹல்லேலூயா சொல்லமா? இந்த சாப்டர் முழுவதும் நாம் இவைகளை படிக்க போகிறோம். மவுண்ட் மோரியா மலை என்பது திருச்சபையே யூதர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் மிக முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கிறது. இன்றைய ஹிஸ்ட்ரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அது மேலே தான் டெம்பிள் மவுண்ட் இருக்குது. கோல்டன் டோம் அங்கே இருக்குது. டெம்பிள் மவுண்ட் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அது போடப்பட்டு அது இருக்கிற இடம்தான் அது. இந்த இடத்தை தான் ஆபிரகாம் தன் மகனை பலி செலுத்த தேர்வு செய்த இடம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் ஓர்னானுடைய களம். ரிச் மேன் அந்த இடத்துல
தாவீதுக்கு ஆண்டவர் தரிசனமானபடினால் அந்த இடத்தை விலை கொடுத்து அவர் இன்றைக்கு வாங்கினதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆலயத்தில் மிக முக்கியமான 2 சம்பவங்கள் நடந்திருக்கிறது. ஒன்று ஆபிரகாம் அவனுடைய மகன் ஈசாக்கும், இன்னொன்று அந்த பிளேஸை விசிட் பண்ண போனது தாவீதும் அவனுடைய மகன் சாலமோன். என் மகனே எனக்கென ஆலயம் கட்டுவாயாக என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த சாலமோன் கட்டின முதல் ஆலயம் இந்த இடத்துல இருந்தது. பாபிலோனியர்களால் அது இடிக்கப்பட்டு பிறகு எஸ்ரா, நெகேமியா, நமக்கு தெரியும், செருபாபேல் போன்ற தேவனுடைய பிள்ளைகளால் ஆலயம் கட்டப்பட்டது. பிறகு அதே இடத்துல ஏரோது அந்த ஆலயத்தை நிறுவனது நமக்கு தெரியும். அந்த ஆலயத்துக்கு இயேசு கிறிஸ்து போய் வந்தது நமக்கு தெரியும். இயேசு ஒரு விசை சாட்டை எடுத்து அங்கே புறாவிருக்கிறவர்கள் இவர்கள் எல்லாம் இயேசு அடித்தது நமக்கு தெரிகிறது. ஆமேன். இயேசு கிறிஸ்து எருசலேமுக்குள்ளே போகிறாரு, ஆலயத்தில் போகிறாரு. அதுக்கப்புறம் இயேசு ரிட்டர்ன் ஆகலை. எருசலேமில் இயேசு கொலை செய்யப்படுகிறார். there are a lot of significance in this temple, in this Mount Moriah. ஆமேன். இந்த இடத்திலே ஆபிரகாம் ஈசாக்கு பற்றி நம்ம படித்தோம். ஆனால் தாவீது ஏன் இந்த இடத்தை சூஸ் பண்ணார்? நத்திங் வாஸ் கோஇன்சிடென்டல், இட் வாஸ் டிவைன் அப்பாயின்மெண்ட் ஃப்ரம் காட். தாவீது ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாருங்க. தாவீது தன்னுடைய மிலிட்ரியோட ஸ்ட்ரென்த்தை பார்க்க முடியாத ஹி வாண்டட் டு டேக் அ மிலிட்ரி கவுண்ட் ஆஃப் த பீப்புள். சும்மா கிடையாது, மிலிட்ரி கவுண்ட், பட்டயத்தை உருவத்தக்க எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று யோவாபை அனுப்பும்போது யோவாப் போக மாட்டேன்னு தான் சொன்னார். ஆனாலும் தாவீதுடைய வார்த்தை அது மேற்கொண்டபடியால் போனது. இந்த வசனம் சொல்லுகிறது 2 சாமுவேல் 24 சரி, இந்த 1 நாளாகமம் 21 சரி, த டெவில் இன்சைட்டட், இதை சாத்தான் தாவீதை தூண்டினான் என்று சொல்லப்படும். ஸோ சாத்தான் தான் பல நேரத்தில் நம்ம தூண்டி விட்டுறான், நல்லது பண்ணுவதற்கல்ல. நல்லது பண்ணுவதற்கு தூண்டுதலே இல்லை மகளே. தீமை செய்வதற்கு, பாவம் செய்வதற்கு தூண்டுதல் வரும். ஸோ டேவிட் agreed. What is this agreement? It was an agreement of sin. It was an agreement of pride, பெருமை. ஸோ டிவைன் பனிஷ்மெண்ட்டு அவன் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருந்தது. அப்போ அந்த டிவைன் பனிஷ்மெண்ட் என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 கேட்பார் ஆண்டவர். இந்த சாப்டர் வீட்டில் போய் படித்து பாருங்கள். 2 சாமுவேல் 24 படித்தாலும் சரி, 1 நாளாகமம் 21 படித்தாலும் சரி, 3 கேட்பார். 3 வருடம் உன் தேசத்தில் பஞ்சமா, அல்லது 3 மாதம் உன் விரோதிகளுக்கு முன்பதாக முதுகை காட்டி ஓட போகிறாயா, அல்லது 3 நாள் கொள்ளை நோயா? 3 சூஸ் பண்ணியிருப்பார். ஏன்னா தாவீது ஜனத்தை என்ன பண்ணிட்டார்? எண்ணி இருக்கக்கூடாது. தப்பு பண்ணிட்ட, எதனால என்கிட்ட கேட்டு பண்ணுற, நீ என்கிட்ட கேட்காம என்ன பண்ணிட்ட? அவசர புத்தியில் பண்ணிட்ட. என் ஜனத்தை எப்படி நீ எண்ணலாம்? என்ன தப்பா? இல்லைங்க, யாத்திரையாக 30ஆம் அதிகாரம் 11லேருந்து 16 வரைக்கும் நீங்கள் படிச்சிங்கன்னா, அரை சேக்கல் காணிக்கை கொண்டு வந்து ஆலயத்தில் கொடுத்து விட்டு ஒரு மனிதனும் தன்னை மீட்டு கொள்ள வேண்டுமா? ஏன் இப்படி நீங்கள் என்னையா இது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். திருச்சபையே, நாம் பிறந்த நாள் முதல் இந்த மண்ணில் நம்மை மறிக்க வைக்க சக்திகள் தான் தூண்டி கொண்டிருக்கும். இவன் எப்போ சாகணும், உங்களுக்கு புரியுதாங்க? நீங்கள் ரோட்டில் போகும்போது ரோட்டில் அநியாயமாய் சிந்தப்பட்ட ரத்தங்கள் நமக்கு விரோதமாக குரல் கொடுக்குது, இவனையும் சாகடின்னு. பூமி முதல் ரத்தம், ஆபேலுடைய ரத்தம் சிந்தப்பட்டதுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் சாபத்தில் தான் இருக்குது. நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் பிழைக்கலை, தப்பிக்கிறோம். அல்லையா? தப்பிக்கிறோம். பிறந்தது முதல் சாக வேண்டும் என்பது தான். அப்போ இந்த சாபத்தில் தப்பிக்கொள்வதற்காக தான் ஆண்டவர் அன்றைக்கு சொன்னார், அரசேக்கல் காணிக்கை கொண்டு வந்து ஆலயத்தில் கொடுத்துட்டு உன் பேரை என்ட்ரி பண்ணும். அந்த வேலை இவங்க செய்யலை. ஆண்டவருடைய ஆலயத்தில் ஜெபம் பண்ண, ஆண்டவரே எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை இருக்கான், அவனுக்கு 20 வயசு மேலே ஆகுது என்கிற ஒரு விஷயத்தை பண்ணாமலே தாவீது அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஃபெயில் பண்ணிட்டார். ஏன் அப்படின்றீங்களா? ஒரு நிமிஷம் கேளுங்க. ஆல்ரெடி ஆலயத்தில் கவுண்ட் இருக்குது, இவ்வளோதான். புது கவுண்ட் எப்போ வரும்? அந்த பண்டிகையில் அவர்கள் காணிக்கை செலுத்தி தான் பேரை எழுதுவாங்க. அப்போ எருசலேம் ஆலயத்தில் அன்றைக்கே கவுண்டிங் இருந்திருக்கு. அந்த கவுண்டிங் ஒரு கையில் டேட்டா இல்லாத போது ஒரு ஃபீஸ்ட்டில் ஒரு பண்டிகையில் ஜனங்களை எண்ணி இருக்கலாம், அவர் எண்ணல. மிலிட்ரி லீடர் அமைச்சார், யோவாப் அமைச்சார். சண்டை பட்டயத்தை உருவத்தக்க எத்தனை பேர் இருக்கிறான் என்று சொல்லும்போது இது சாத்தானுடைய கவுண்ட். எத்தனை பேர் என் ஆலயத்துக்கு வருகிறான் தாண்டா நீ கவுண்ட் எடுக்கணும். எத்தனை பேர் கத்தி எடுப்பானுங்கிற கவுண்ட் நீ எடுக்க கூடாது. என் ஜனத்தை என்னை ஆராதிக்கும்படியாகத்தான் இந்த பூமியில் பழுகி பெருகும்படி சொன்னேனே தவிர பட்டயத்தை எடுத்துக்கொண்டு ஒரு கொலை செய்வதற்காக நான் படைக்கவே இல்லை. வாட் இஸ் த கவுண்ட்? இட்ஸ் பீன் டேக்கன் டுடே. ஆமேன். அப்போ தாவீது he has to choose between 3. இதை யார் கொண்டு வந்து? காத் தீர்க்கதரிசி அங்கே வரார்.
தாவீது கையில் பேசுகிறார். 2 ப்ராஃபட்ஸு ரொம்ப ஸ்ட்ராங்காக தாவீதை எதிர்த்து திட்டினவங்க. ஒன்று நாத்தான் தீர்க்கதரிசி, இன்னொன்று காத் தீர்க்கதரிசி தான் கேட்குறாரு. 3 வருஷமா, 3 மாதமா, 3 நாளாக. தாவீது என்ன சொல்வார்னா, ஆண்டவருடைய கால்களில் விழுகிறேன். ஆமேன் அப்படின்னு ஆண்டவர் காலில் விழுவாருங்க. அப்போனா எதை தொட்டுட்டார்னா, இந்த 3வது வரல தொட்டார் போல் 3 நாளோடது கொள்ளை நோய். 3 நாளில் 70,000 பேர் சாகும். இன்றைக்கி கொரோனாவில் அவ்வளோ பேர் சாகலை, தாவீது காலத்தில் நடந்துச்சு. அவுட்டர் சிட்டி எருசலேமில், இஸ்ரேல் ஃபுல்லாக அவுட் ஆகிட்டே வருது. கொள்ளை நோய் எருசலேமுக்குள்ளே பரவ போகுது. எருசலேம் பார்டரில் தாவீது நின்றுங்கிறாப்புல. எருசலேம் விட்டு வெளியே போயிட்டார். எருசலேம் விட்டு வெளியே போயிட்டு, ஆக்சுவலாக எருசலேமோட வரலாறு நீங்கள் படிச்சிங்கன்னா அது எபூசியர் கையில் இருந்துச்சு. எங்கே நீங்கள் எருசலேமை போய் பார்த்தாலும் அந்த எபூசியர்களுடைய கல்வெட்டுகள் எல்லாம் இருக்கும். அந்த எபூசியர்களில் நல்லவன் ஒருத்தன் தான், அவன் பேர் ஓர்னான். இந்த ஓர்னான் பிஸ்னஸ் பண்ணினுக்கிறான். இன்னும் அவன் ஒரு பெரிய பணக்கார தொழில் அதிபர். அவன் ஒரு விளைநிலை வைத்திருக்கிற இந்த ஓர்னானுடைய களத்துக்கிட்ட வியாதி பரவி வருது. தாவீது ஸ்பிரிச்சுவலாக பார்த்தாரா, கண்ணில் பார்த்தாரான்னு தெரியல. பார்த்தா தேவதூதன் பட்டயத்தை வைத்து கொண்டிருக்கிறான். காலில் விழுந்து இறக்கத்துக்காக தாவீது கெஞ்சுகிறான். என்னை கொன்றுவிடும், இந்த ஆடுகள் என்ன தவறு செய்து. வண்டர்ஃபுல் பவர்ஃபுல் இன்டர்செசரி ப்ரேயர். தாவீது பண்ண ப்ரேயரை கேட்டு எருசலேமுக்குள்ளே கொள்ளை நோய் வரல. அந்த கொள்ளை நோய் கொரோனானே வச்சுப்போம். எருசலேமுக்குள்ளே கொரோனா வரல, ஊருக்குள்ளேயே வரல. தாவீது நடுவில் நின்று பிராய்ச்சித்த ஜெபம் செய்தான். என்ன சாகடிச்சிருங்க. கர்த்தர் ஜெபத்தை கேட்டு, ஆமேன், அந்த 70,000 பேரோடு கூட நின்று தேவதூதன் ஹி ஸ்டாப். கர்த்தர் கட்டளை கொடுத்தார், ஸ்டாப். த பிளேக் வாஸ் ஹால்டட் பை டேவிட். அந்த இடத்த குறிச்சிட்டாங்க. குறிச்சிட்டு கிங் டேவிட் நிற்கிறார். ஊர் உலகமே ஓடி வருது, ராஜா வந்திருக்கார், ராஜா வந்திருக்கார். ராஜா எங்கே நிற்கிறார்? எங்கே? ஓர்னானுடைய களத்தில். ஓர்னானுக்கும் தெரியுது ஏதோ நடக்குதுன்னு. ஓர்னான் போர் அடித்து கொண்டிருக்கிறான். ஓர்னான் இங்கே வா. ஓர்னானுக்கும் தெரியுது இந்த இடத்துல வாதை நின்றது, எனக்கு இந்த லேண்டை கொடு, ஃப்ரீயாக எடுத்துங்க ராஜா என்று சொல்லும்போது, இல்லை, ஐ வில் பே யூ, நான் உனக்கு கொடுப்பேன். ஹல்லேலூயா, ஆமென், நான் உனக்கு கொடுப்பேன். இந்த ஓர்னான் யூதன் கிடையாது, இஸ்ரவேலன் கிடையாது, எபூசியன். ஆபிரகாம் கானானுக்குள்ளே போகும்போது அங்கே 7 விதமான ஜாதிகள் இருந்தாங்க. ஏத்தியர், எபூசியர், கானானியர், கிர்காசியர் அப்படின்னு இருந்தாங்க. ஏவியர், அதில் எபூசியன். இந்த எபூசியன் கையில் தான் எருசலேம் இருந்திருக்கு. எருசலேம் அவனுடைய அந்த த்ரெஷிங் ஃப்ளோர், அவனுடைய போரடிக்கிற களம், வயல்வெளியில் போரடிக்கிற களம், கரெக்டாக அந்த பிளேஸ். ஹல்லேலூயா, தட் இஸ் த இம்பார்ட்டன்ட் பிளேஸ், இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி. அங்கே இருக்கிற அப்படியே வாங்குறார். அங்கே உள்ள காளை மாடுகள், அங்கே உள்ள மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் அப்படியே வாங்குறார். எல்லாத்தையும் அப்படியே வாங்கி இங்கே இந்த காளை மாடை வச்சு அப்படியே பலி செலுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஆமாம். ஸோ இது ஆக்சுவலாக எருசலேம் தாவீது சம்பாதித்த ஒரு பட்டணம். அதனால தான் நீங்கள் இன்றைக்கி எருசலேம் போனீங்கன்னா கூட சிட்டி ஆஃப் டேவிட்னு போட்டிருக்கோம். அவரோடது, அது மொத்தமே அவருது. ஹல்லேலூயா, அந்த வாரிசு தான் இயேசு. அப்போ யாரோடது? அது இயேசுவோடது. ஆமென். நம்ம தாத்தாவோட சொத்து நம்மளுது தானே, நம்மளுது தானே இல்லை? தாத்தா நம்ம பேரில் எழுதி வச்சாங்கன்னா நம்மளுது தானே. தாவீது அன்றைக்கே எழுதிட்டார், இது என் வம்சத்தினால. ஜெருசலம் என்றைக்கும் யூதர்களோடது. என்ன வரலாறு யார் என்ன பேசினாலும் பைபிள் அடிப்படையில் அது அவங்களோடது. இஸ் a wealthy land owner. Everything was purchased, everything was systematic, everything was proper. பார்த்தா மலை மேலே இருக்குது, அவுட் சைட் த சிட்டி. ஆமென். கூப்பிட்டு கேட்குறாரு, ஓர்னான் இப்படி இருக்குது. ஹி வாஸ் வெரி டிவோட். ஐயா, நீங்கள் என்றைக்கு எருசலேமில் ஆலயம் கட்டணும்னு பிளான் பண்ணீங்களோ அன்றைக்கே நான் கிறிஸ்டியன் ஆகிட்டேன்றது போல் அன்றைக்கே நான் உங்கள் ஆளாயிட்டேயா. நீங்கள் எங்கள் ஆலயத்தை எடுத்து எங்கள் இடத்த எடுத்துக்கொள்வது உங்களுக்கு ஒன்றுமே, ப்ளீஸ் டேக் இட். ஆமென். தீர்க்கதரிசி நிற்க அந்த இடத்துல பலி செலுத்தி தாவீது கர்த்தருக்கு ஆராதனை செய்து கர்த்தரை தொழுது கொள்கிறான். அந்த மனிதன் நிலத்தை மாத்திரமல்ல அவனுடைய காளைகளையும் கொடுக்குறான். அந்த காளைகள் மேல் உள்ள நுகத்தடிகளை எல்லாவற்றையும் கொடுத்து அதே இடத்துல நடக்கிறது, பலி செலுத்துகிறான். கர்த்தர் வாதையை நிறுத்துகிறார். அந்த பிளேஸ்க்கு மார்க் பண்ணிட்டாரு, திஸ் வில் பி த ஹோலி சைட் ஃபார் இஸ்ரேல். ஆமென். பாவத்தை நிறுத்தின இடம், தண்டனையை நிறுத்தின இடம். ஆமென். இட் இஸ் த பிவோட்டிக்கல் லொக்கேஷன். வேதத்தில் மிக முக்கியமான
ஒரு இடம். ஆமென். ஸோ லாஸ்ட்டில் ஸ்டடி பண்ணி பார்த்தா தான் தெரியுது, ஆபிரகாம் ஈசாக்கை பலி செலுத்தின இடம், பலி செலுத்த போன இடம் அதே இடம். ஸோ புரிஞ்சுக்கிட்டாங்க இதுதான் என்று. ஸோ ப்ரொஃபெட்டிக். கிங் டேவிட் வாஸ் ப்ரொஃபெட்டிக், சாலமோன் வாஸ் ப்ரொஃபெட்டிக், ஆபிரகாம் வாஸ் ப்ரொஃபெட்டிக், ஐசக் வாஸ் ப்ரொஃபெட்டிக், ப்ராஃபட் காத் வாஸ் ப்ரொஃபெட்டிக். ஹல்லேலூயா. வண்டர்ஃபுல். அருமையான ஒரு நிகழ்வு நடந்தது. அந்த இடத்துக்கு இன்றைக்கு யார் போகிறாருங்க? சாலமோன். வாய்? ஏன் போகிறாரு? வாய்? வாட் இஸ் த ரீசன்? டு பில்ட் அ டெம்பிள். த லொக்கேஷன் ஹஸ் பீன் சோசன். இப்போ போய் ஒன்றும் பட்டா மாற்ற தேவையில்லை, இப்போ போய் லேண்டு வாங்க தேவையில்லை, ஏற்கனவே வாங்கி வச்சுட்டு போயிட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கு நம்ம ஆலயத்தை கட்டுறதுக்கு ஆண்டவர் ஏற்கனவே வாங்கி வச்சுருக்கார், பேர் போட்டு எழுதி வச்சுருக்கார். ஹல்லேலூயா. எஸ். ஆபிரகாம் ஈசாக்கு கதை ஆதியாகமம் 22 சொல்லப்பட்டிருக்குது. இப்போ இந்த நாளாகமம் ஸ்டோரி நம்ம இங்கே படித்தோம். அது நம்முடைய தாவீது ராஜா செய்த மிஸ்டேக்னால் வந்த ஸ்டோரி நம்ம படித்தோம். ஆக அதுவும் நமக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. ஓர்னானுடைய களம், தாவீது எடுத்த சென்சஸ் 2 சாமுவேல் 24 1 நாளாகமம் 21 நம்ம படித்தோம். இப்போ காலம் மாறிச்சிங்க. காலம் யார் கண்ட்ரோலில் இருக்குது? இப்போ யார் காலத்தில் இருக்குது? யார் காலத்தில் இருக்குது? தாவீதே இல்லை. ஓர்னான் இருப்பார்ன்றீங்க, அவரும் இல்லை. அவர் லேண்டை கொடுத்துட்டு வேறு இடத்துல லேண்டு வாங்கிட்டு போயிட்டார், செட்டில் ஆகிட்டார். சாலமோன் இஸ் ஸ்டாண்டிங் ஆல் அலோன். தீர்க்கதரிசி இருந்தாரான்னு தெரில. நாத்தான் தீர்க்கதரிசி ராஜா ஆகிட்டதோடு சரி, ஆக்கிட்ட தரிசனத்துக்கப்புறம் அவர் நின்னா தெரில. ஒன் அண்ட் ஒன்லி மேன் ஸ்டாண்டிங், பட் த பைபிள் இஸ் வித் ஹிம். ஹல்லேலூயா. நமக்கு வயசாக நமக்கு மட்டும் வயசாகலை, நம்ம ஆண்டவருக்குள் நடத்தின எத்தனை பேர் இல்லாமலும் போயினுக்கிறாங்க. நம்ம தனியாக நிற்க வேண்டிய நிலை கூட இருக்கும். நம்ம ஆண்டவருக்குள்ளே நடத்தினவங்க, நமக்கு தரிசனம் கொடுத்தவங்க கூட இல்லாமல் போவாங்க. அவர்கள் வார்த்தை நமக்குள்ளே இருக்கும். ஹல்லேலூயா. வேர் இஸ் ஐசக்? வேர் இஸ் டேவிட்? வேர் இஸ் ஓர்னான்? வேர் இஸ் காத்? நோபடி. பட் தேர் இஸ் சாலமன் representing everyone, obeying the order of everyone. ஆபிரகாம் சொன்னார், என் மகனை காப்பாற்று ஆண்டவருடைய இடம். தாவீது சொன்னார், இந்த தேசத்தை காப்பாற்றின ஆண்டவருடைய இடம். சாலமோன் சொல்லுகிறான், இந்த இடத்தில் நான் ஆலயத்தை கட்டப் போகிறேன். He began. Actual construction started. திட்டங்கள் வகிக்கிறான், ஆயத்தங்கள் வைத்திருக்கிறான், வேலையை துவங்கிவிட்டான். இந்த வேலையை துவங்குகிறவன் சாலமோன். The construction began. ஹல்லேலூயா சொல்லமா? என் கூட சேர்ந்து சொல்லுங்க, கர்த்தருடைய பணி துவங்கி விட்டது. கர்த்தருடைய பணி துவங்கி விட்டது. இன்னும் சத்தமாக, கர்த்தருடைய பணி துவங்கி விட்டது. கானான் தேசத்திலே கால் வைத்து 400 ஆண்டுகள் ஆகிறது. கர்த்தர் பணியே துவங்கலை. 400 years. Nobody was prompted to build the temple of God. அவங்க கையில் இல்லாத பணமா? அந்த ஊரில் உள்ள எல்லா ஜாதிகளையும் ஜெயித்து, அமலேக்கியரை வீழ்த்தினதுலேருந்து மோவாபியர், அம்மோனியர் எல்லாரையும் ஜெயிச்சு வந்திருக்காங்க. எகிப்துலேருந்து கோல்டு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. மொத்த கோல்டு அவங்க கையில் தான் இருந்திருக்கு. வீடு வீடா கிலோ கணக்கில் கோல்டு வச்சுருக்காங்க. பட் none had the prompting to build the temple of God. Only King David had. None had the vision to build the temple of God. Only King Solomon had. Hallelujah. நம்ம செட்டில்டு மைண்டில் இருப்போம், கம்ஃபர்ட் ஜோனில் இருப்போம். ஏதோ ஒன்றுப்பா ஆண்டவருடைய வணங்கிட்டு போகணும், எனக்கென்று ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமாம். சாலமோன் நிறைய ஸ்டடி பண்ணி அவனுடைய ராஜ்யத்தில் 4வது வருஷம் வந்துருச்சு. நீங்கள் இந்த 2nd verse படிச்சிங்கன்னா, அவன் தன் ராஜ்யபாரம் பண்ணின 4ஆம் வருஷம் 2ஆம் மாதம் கட்டத்தோம். இந்த 4 வருஷம் ஒர்க் நடந்துன்னு இருக்குதுங்க. 70,000 பேர் தனியாக, 80,000 பேர் தனியாக, 3,600 பேர் தனியாக பொருள்களை சவதரித்து கொண்டிருக்கிறார்கள். கல், ரைட்டா, கோல்டு, பிரான்ஸு, தேவதாரு மரம். ஒரு வித்தியாசமான ஒரு மரத்தை பற்றி படிக்க போகிறோம். ஃபிர் ட்ரீ, தேவதாரு மரம், எக்ஸலண்ட்டான மரம். நம்ம கேதுரு மரத்தை பற்றி படிச்சிருப்போம், நிறைய மரங்களை பற்றி படிச்சிருப்போம். இப்போ எதை பற்றி படிக்க போகிறோம்? தேவதாரு மரம். எல்லாம் ரெடி. He started organizing in the first year. He is going to start the temple in his 4th year. Organizing அவசியம்.
திட்டம் அவசியம், ஆயத்தம் அவசியம், பொருள்களை சவதரிப்பது அவசியம். எல்லாவற்றையும் நம் பணியை நாம் செய்து கொண்டிருப்போம் என்றால் கர்த்தர் தம் பணியை செய்ய ஆயத்தமாய் இருக்கிறார். அந்த ஆலயம் எப்படி இருக்க போகிறது என்பதை பற்றின மெஷர்மெண்ட்டு கண்டிப்பாக நான் இன்ஜினியரிங் ஃபீல்டு இல்லைங்க. ஆமாம், அதனால தான் நம்ம 3D இமேஜ் உங்களுக்கு போட்டேன் பாருங்கள். ஸ்டார்ட் ஆகிருச்சு. தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு சாலம் போட்ட அஸ்திபாரமானது, ஃபவுண்டேஷன் வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்டார்ட் பண்ண போகிறாரு. படிக்கலாமா? முற்காலத்து அளவின்படியே 60 முழ நீளமும் 20 முழ அகலமும். ஒரு நிமிஷம். இந்த முழம் என்பது கியூபிட் என்று சொல்லப்பட்டிருக்குது. நிறைய குழப்பம் இருக்குது பிரதர் சிஸ்டர். நம்ம தாத்தா காலத்து ஆளுங்களோட கை பெருசாக இருந்திருக்கும், நம்ம கை சிறுசாக இருக்கும். தாவீது காலத்து ஆளுங்களோட கை பெருசாக இருக்கும். முழம் பூ வாங்குறீங்க, அவங்க நல்லா ஹைட் அண்ட் வெயிட்டாக நீளமாக இருக்கிறாங்க, அவங்களோட முழம் அப்படி இருக்கும். சிலர் ஷார்ட் ஆகுறாங்க, அந்த முழம் அப்படி இருக்கும். முழ கணக்குக்கு போகலாமா? போட்டார் பாருங்க. முற்காலத்து அளவின்படினா அதுனா மெஷர்மெண்ட்டோ அந்த ஞானிக்கு தான் தெரியும். அல்லேலூயா. எவ்வளோமா? முற்கால அளவின்படியே 60 முழ நீளம் 20 முழ அகலமுமாய் இருந்தது. ஹிஸ் பில்ட் இட். சாலமோனுடைய ஆலயம் வந்து 3 ஸ்டோரிடு சேம்பரா, ஒரு 3 அடுக்கு கட்டிடம் போல இருந்ததாக சொல்லப்படுது. முகப்பு மண்டபம், என்ட்ரன்ஸில் ஒரு மண்டபம். ஆலயத்தினுடைய அகலத்தின்படியே அதோட அகலமும் இதோட அகலம் ஒரே மாதிரி இருந்திருக்கு. 20 முழ நீளமும் 127 முழ உயரமுமாய் இருந்தது. ஹல்லேலூயா. ஹைட் எவ்வளோ இருக்குங்க? 127 கியூபிட், 127 முழ உயரமாக இருந்தது. ரைட். சாலமோன் ஆலயம் ஃபுல்லாகவே வெளியில் ஆலயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா கோல்டு தான் தெரியும். பொன் தகட்டால் மூடினான், பசும் பொன், பியோர் கோல்டு. ஹல்லேலூயா. பியோர் கோல்டில் மூடினான். ஆலயத்தினுடைய பெரிய மாளிகையை தேவதாரு பலகையினால் செய்து. யூஸ் பண்ணப்பட்ட மரம் என்னதுங்க? தேவதாரு மரம், ஃபிர் ட்ரீ என்று சொல்லுகிறார்கள். இந்த தேவதாரு மரம் ஸ்ட்ராங்காகவும் இருக்குமா, அழகாகவும் இருக்குமா? நம்மளாம் ரொம்ப ஒரு மரத்தில் வீடு கதவு போடணும்னு நினைப்போம். பேர் சொல்லுங்கள். என்ன மரம்? தேக்கா? தேக்கு மரம்ல பார்க்க அழகாகவும் இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். அது அழகே தேக்கு மரம், டீக்குட் என்று சொல்வார்கள். ஆனால் சாலமோன் அரசன் தேக்கு மரத்தை யூஸ் பண்ணல, ஃபிர் ட்ரீ. சாலமோன் இதுக்கு மட்டும் அதை யூஸ் பண்ணலையாங்க. மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் அவங்க அப்பா காலத்துலேருந்து இதில் தான் செஞ்சுருக்காங்க. அவங்க யூஸ் பண்ண சுரமண்டலம், ஹார்ப் என்று சொல்வார்கள். சாலமோன் வந்து இது மட்டும் இல்லை, ஷிப் கன்ஸ்ட்ரக்ஷனும் பண்ணியிருக்கார். கப்பல் கட்டுமான பணிகள் சாலமோன் செய்திருக்கு. கப்பலில் பிஸ்னஸ் பண்ணி இருக்கிறார். ஆமேன். இதெல்லாம் தான் வெட்டி கொண்டு வருவதற்கு தீரு கிட்ட போனான். தீரு மலைகள் நிறைந்த ஒரு பகுதி. அங்கே தான் தேவதார் மரத்தை கொண்டது. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், அழகாய் இருக்கும். ஆமேன். இந்த மரம் நீண்ட நாளாய் நிற்கும், பலமாய் இருக்கும். இதுக்காகத்தான் ஆலயத்தை கட்டக்கூடிய கிருபையை கர்த்தர் சாலமோனுக்கு கொடுத்தார். ஹீ ஸ்டடிட் அபவுட் த ட்ரீஸ். நிறைய மரங்கள் இருந்துச்சு. சாலமோன் இதை எடுத்து ஆலயத்தை கட்டுகிறான். ஒரு ஹல்லேலூயா சொல்லமா? பாருங்க. தேவதார் பலகைகளை செய்து பசும் பொன்னினால் இழைத்து அதன் மேல் பேரிட்ச வேலையும் சங்கிலி வேலையும் சித்தரித்து. இதெல்லாம் கார்விங். பேரிச்ச மரம், பேரிச்ச பழம் போன்று ராஜாவுக்கு பிடிச்சிருக்கு. சங்கிலி போன்று அங்கங்கே சங்கிலி இருக்கிறது போல சித்தரித்து. எனக்கு மாதிரி பிரிண்ட் எடுப்பதில்லை. தே டிட் இட் ரியலி. அந்த காலத்தில் அந்த மாளிகையை ரத்தினங்களால் அலங்கரித்து பொன்னானது பார்வையின் பொன்னாய் இருந்தது. அந்த மாளிகையின் உத்திரங்களையும் நிலைகளையும் அதன் சுவர்களையும் அதன் கதவுகளையும் பொன் தகட்டால் மூடி கொத்து வேலையால் சுவர்களிலே கேருபீன்களை செய்தான். ஆமாம். ஸோ கேருபீன்கள் எல்லாம் செய்து மேலே பலகையினால் மூடி ஸ்டோன் கார்விங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க, கோல்டு ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. ஹல்லேலூயா. ஹி கார்வ்டு சேருபீன்ஸ். அப்போ கேருபீன்கள் சோத்தில் கற்களால் செய்யப்பட்டு இருந்தது. ஒரு ஹல்லேலூயா சொல்லமா? மகா பரிசுத்தமான ஆலயத்தையும் கட்டினான். அதன் நீளம் ஆலயத்தினுடைய அகலத்திலும் 20 முழமும் அதன் அகலம் 20 முழமாக இருந்தது. அதை 600 தாலந்து பசும் பொன்னினால் கண்டான். ஆமாம்.
நமக்கு தெரியும் ஆசரிப்பு கூடாரனாலே ஆசரிப்பு கூடாரத்தில் 3 பகுதி இருக்கும். ஒன்று வந்து பிரகாரம், அவுட்டர் கோர்ட், அது ஃபென்ஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகும், ஃபென்சிங். நடுவில் தான் ஆலயம் இருக்கும். அந்த ஆலயமே பரிசுத்த ஸ்தலமும் மகா பரிசுத்த ஸ்தலம். அந்த அவுட்டர் கோர்ட்டில் 2 இருக்கும், வெண்கல தொட்டியும் பலிபீடமும், இல்லையா? அப்படி தான் அவர் செஞ்சார். இப்போ பரிசுத்த ஸ்தலத்தை, மகா பரிசுத்தமான ஆலயத்தையும், இப்போ அதுக்கு வந்து ஸ்தலம்னு பேர் வராதுன்னா பேர் வருங்க ஆலயம். அவருடைய ஆணிகள் பாருங்கள், ஆணிகள் நிறை 50 பொன் சேக்கலானது, மேல் அறைகளையும் பொன்னினால் வைத்தான். அவன் மகா பரிசுத்தமான ஆலயத்திலே 2 கேர்பலைகளும் சித்திர வேலையால் உண்டு பண்ணினான், அவைகளை பொன் தகட்டால் மூடினான். அதான் நம்ம இமேஜ் பார்க்கும்போது பார்த்தோம். உடன்படிக்கை பெட்டி வைக்கப்பட்டிருக்குது, உடன்படிக்கை பெட்டிக்கு மேலே கேருபீன்கள் இருக்குது, இருந்தாலும் பக்கத்தில் 2 மிகப்பெரிய கேருபீன்களை வைத்தான். த மோஸ்ட் ஹோலி பிளேஸையும் அவர் செய்கிறார், ஹோலி பிளேஸையும் அவர் செய்கிறார். இதில் ஒரு ரியாலிட்டி என்னென்னா, இங்கே எங்கேயுமே சாலமோனே போய் பார்க்க முடியாது. ஒன்ஸ் ஆலயம் பிரதிஷ்டை பண்ணிட்ட பிறகு சாலமோனே அவுட்டர் கோர்ட்டுக்கு வெளியே தான், அந்த பலிபீடம் வரைக்கும் அலோவ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் பலிபீடம் எப்படி ஆலயத்துக்கு ஆசரிப்பு கூடாரத்துக்கு வெளியே நின்று தான் அவங்க கட் பண்ணணும், லேவியர்கள் தான் போகணும். சாலமோன் வெளியே தான். சாலமோன் வெளியே நின்று ப்ரே பண்ணும்போது ஆண்டவர் உள்ளே இறங்கினார், உள்ளே போன ஆசாரிகள் வெளியே ஓடியாட போகிறாங்க. கர்த்தர் நேசித்தார். ஹல்லேலூயா. He built. A marketplace leader is very much important. ஹல்லேலூயா. இதை கர்த்தர் சொல்லுகிறார். ஆமாம், லேவியர்கள் இருக்கிறாங்க, ஆசாரியர்கள் இருக்கிறாங்க, ஊழியம் செய்யர்கள் இருக்கிறாங்க. மார்க்கெட் பிளேஸ் லீடர்ஸ் ஆர் வெரி வெரி மச் இம்பார்ட்டன்ட். God will use them. God will bless them. God will give them intelligence. God will give them victory. God will guide them. God will protect them. ஹல்லேலூயா. அருமையாக செய்து இதை செய்தான். அதனுடைய சட்டைகளுடைய அளவுகள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். இந்த 15ஆம் வசனத்திலிருந்து 2 பில்லர்ஸ் பற்றி சொல்லப்பட்டது. ஆலயத்துக்கு முன்னாக 35 முழ உயரமான 2 தூண்களையும் ஃப்ரண்டில். இந்த தூண்கள் எவ்வளவு அழகு என்பதை காட்டுனதே முதல்ல சாலமோன் தான். நம்ம எங்கே போனாலும் தூண்கள் இருக்கும். பெரிய பெரிய கவர்மெண்ட் அலுவலகத்துக்கு போனோம்னா கூட என்ட்ரன்ஸில் என்ன இருக்கும்? தூண் இருக்கும், பெரிய தூண். அந்த பிரம்மாண்டத்தை முதலாவது கற்றுக் கொடுத்தது யார் தான்? சாலமோன். அந்த 2 இம்ப்ரெசிவ் பில்லர்ஸ் என்று சொல்கிறார். இன் ஃப்ரண்ட் ஆஃப் த டெம்பிள். வலது கை பக்கம் இருக்கிறது யாகின் என்று பெயர் வைத்தார், இடது கை பக்கம் இருக்கிறது போவாஸ் என்று பெயர் வைத்தார். யாகின் என்றால் ஹீ ஷால் எஸ்டாப்ளிஷ், கர்த்தர் நிலைநிறுத்துவார் என்று அர்த்தமா. போவாஸ் என்றால் ஸ்ட்ரெங்த் என்ற அர்த்தம், பலம் என்று அர்த்தம். 2 தூண்களை கர்த்தர் நிலைநிறுத்தினார். மக்கள் வருகிறவர்கள் அந்த ஆலயத்தினுடைய வலது பக்கம் பார்த்து கர்த்தர் தான் ஸ்திரப்படுத்துவார், கர்த்தர் தான் நிலைநிறுத்துவார்கள் என்று சொல்வார்களாம். இடது பக்கம் பார்த்து கர்த்தரே பலம் என்று சொல்வார்கள். காட் வில் எஸ்டாப்ளிஷ், காட் வில் கிவ் ஸ்ட்ரெங்த். ஆலயத்துக்கு வரும்போது, இன்னைக்கு கூட நம்ம ஆலயத்துக்கு வரும்போது சொல்லிக்கலாம், கர்த்தர் என்னை நிலைநிறுத்துவார், கர்த்தர் என்னை பலப்படுத்துவார். அருமையாக இருக்குல்ல? காட் வில் எஸ்டாப்ளிஷ், காட் வில் ஸ்ட்ரெங்தன். மகனே, உன்னை கர்த்தர் நிலைநிறுத்துவார், மகனே கர்த்தர் உன்னை பலப்படுத்தும். ஹவுஸ் ஆஃப் காட் இஸ் த பிளேஸ் வேர் காட் ஸ்பீக்ஸ். கர்த்தருடைய ஆலயம் என்பது கர்த்தர் நம்மோடு பேசுகிற ஒரு இடமாக இருக்கிறது. என்ட்ரன்ஸ் தான் அவங்க பார்க்க முடியும், வேறு எதையும் பார்க்க முடியாது. அந்த 2 தூணை தான் பார்க்க முடியும். அந்த 2 தூணை தான் வெளியிலேருந்து பார்க்க முடியும். ஃபுல்லாக மதில் போடப்பட்டிருக்கு. வெளியிலிருந்து பார்க்குற மக்களுக்கு 2 தூண்கள் மட்டும் தெரிகிறது. கர்த்தர் என்னை ஸ்திரப்படுத்துவார், கர்த்தர் என்னை பலப்படுத்துவார் என்று. ஆமேன். கம் டு பி எஸ்டாப்ளிஷ்ட், கம் டு ரிசீவ் ஸ்ட்ரெங்த். நீங்கள் பலப்பட வேண்டும் என்றால் என்னிடம் வாருங்கள், நீங்கள் ஸ்திரப்பட வேண்டும் என்றால் என்னிடம் வாருங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் எல்லாரும் என்னிடம் வாருங்கள் என்று இயேசு சொன்னது போல இந்த ஆலயம் இப்படி இருக்கிறது. திருச்சபையே, தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். தேவனுடைய ஆலயம் கட்டப்படுவது தகப்பனுடைய கனவை கட்டுவதாக அர்த்தம். தகப்பனுடைய கனவை கட்டுவது தேவனுடைய ஆலயம் கட்டுவதாக அர்த்தம். அவன் தகப்பனும் அவன் ஆண்டவரும் ஒன்று போனதை அறிந்த சாலமோன் கர்த்தருக்கு என்ன ஒரு பெரிய ப்ராஜெக்டை தன் வாழ்க்கையில் சாதித்தான். நம்ம கூட நிறைய பர்சனல் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும், பர்சனல் வெற்றிகள், பர்சனல் காரியங்கள் அடைய வேண்டியது இருக்கும். அதை காட்டிலும் அவருடையதை முதலாவதாக சாதிப்போம். சொன்னார் மத்தேயு 6:33, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று. எத்தனை பேர் அர்ப்பணிக்க போகிறீங்க? நீங்கள் தான் அந்த சாலமோன். என் மகனே, நீ தான் அந்த சாலமோன். என் மகளே, நீ தான் அந்த சாலமோன். எழும்பு, உன்னை கர்த்தர் ஸ்திரப்படுத்துவார்,
உன்னை பலப்படுத்துவார். தன் பணியை செய்வதற்கு மாத்திரமல்ல, உன் குடும்ப பணிகளையும் செய்யக்கூடிய கிருபையை கர்த்தர் தருவாராக. விடுதலையோடு நம்ம இப்பொழுது கர்த்தரை ஆராதனை செய்ய போகிறோம். கர்த்தருக்கு அர்ப்பணிக்கலாமா? தேங்க்யூ. ஆண்டோட பிரசன்னத்தை நாம் உணருமா? ஆண்டவர் அந்த மகிமையான ஆலயத்தில் ஆண்டோட பிரசன்னத்தை நாடி தேடினார். நான் அந்த பிரசன்னத்தை நான் தேடுவோமா? பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம் ராஜாங்க பிரசன் போதுமையா எப்போதும் போதுமையா ராஜா உங்க பிரசன்னம் போதுமையா எப்போதும் எனக்கு போதுமை சொல்லமா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம் உலகம் எல்லாம் மாயையா உலகம் எல்லாம் மாயையா உம்மன் கொண்டே போதுமையா உம்மன் கொண்டே போதுமையா சொல்லமா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே, இந்த காலை வேளையிலும் கூட உடைய பிரசன்னத்தினால அப்பா எங்க ஒவ்வொருவரையும் நீர் நிரப்பிக் கொண்டிருப்பதற்காக நன்றி. இந்த நாளிலும் கூட 2 நாளாகமம் 3வது அதிகாரமாக எங்களோடு கூட நீர் பேசினீரே. இன்றைக்கு எங்களை ஒவ்வொருவரையும் சாலமோனை போல எழும்பச் செய்து உம்முடைய ஆலயத்தை கட்டும்படிக்கு உம்முடைய ராஜ்யத்தை கட்டும்படிக்கு எங்களை தெரிந்து கொண்ட கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. நீரே பெரியவராயிருந்து பெரிய காரியம் செய்யும். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். 2 நாளாகமம் 3வது அதிகாரம் 8வது வசனம். மகா பரிசுத்தமான ஆலயத்தையும் கட்டினான். அதன் நீளம் ஆலயத்தினுடைய அகலத்தின்படி 20 முழமும் அதன் அகலம் 20 முழமுமாயிருந்தது. அதை 600 தாலந்து பசும் பொன்னினால் இழைத்தான் என்று இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். சாலமோன் ஒவ்வொன்றையும் தேவனுக்கு எல்லாவற்றையும் சிறப்பாய் பண்ண வேண்டும் என்று எல்லாமே விலை உயர்ந்ததாய் இந்த இடத்துல பொன்னினால பசும் பொன்னினால தேவனுடைய ஆலயத்தை கட்டினான் என்று இங்கு 600 தாலந்துகள் என்று போடப்பட்டிருக்கிறது. இன்றைய மதிப்பீட்டின்படி 600 talents, அதாவது அமெரிக்கா டாலருடைய கணக்கின்படி பார்த்தா 1.5 பில்லியன் கணக்கான பணமாய் எண்ணப்படுகிறது. ஹல்லேலூயா. 1 நாளாகமம் 22வது அதிகாரம் 14வது வசனத்தின்படி தாவீது ராஜா ஏற்கனவே 1000 தாலந்துகளை சேகரித்து வைத்தானா இந்த ஆலயம் கட்டும்படிக்கு. அதோடைய மதிப்பு கிட்டத்தட்ட யூஎஸ்டி டாலர் படி 295 பில்லியன் வருது. அதுவே நம்மளுடைய இந்திய மதிப்பின் படி பார்த்தா கிட்டத்தட்ட எத்தனையோ 3 மடங்கான பில்லியன்கான பணமாய் அது கன்சிடர் பண்ணப்படுகிறது. நம்ம இன்றைக்கு இந்த உலகத்தில் பார்க்கிற மிக பிரம்மாண்டமான கட்டிடங்களை பார்க்கிலும் அன்றைக்கே ஆண்டவர் ஆலயத்தை பிரம்மாண்டமாய் கட்டும்படிக்கு ஒரு தீர்க்க தரிசனத்தின் ஒரு ஸ்பிரிச்சுவலா ப்ரொஃபட்டிக்கா தாவீதுக்கும்
சாலமோனுக்கும் வெளிப்படுத்தி தேவனுடைய ஆலயம் அன்றைக்கு கட்டப்பட்டது. இதில் நம்ம எதை பார்க்கிறோம் என்றால், நம்ம தாவீதுடைய இருதயத்தை நம்ம பார்க்க முடியும். தாவீது எவ்வளோ வாஞ்சியா இருந்திருந்தால் ஆண்டவருக்கு அவர் எல்லாம் எதெல்லாம் ப்ரெஷியஸ் என்று அவர் நினைத்தாரோ அதெல்லாமே ஆண்டவருக்கென்று அதை சேகரித்து ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டும்படிக்கு தன்னுடைய இருதயத்தில் நிர்ணயம் செய்தான். இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட இருதயம் கொண்டவர்களாய் நாம் இருக்கிறோம்? நம்ம சாதாரணமாக ஆலயத்திற்கு வரோம், ஆண்டவருக்கு ஒரு காணிக்கை செலுத்தினா போதும் என்ற அந்த இன்டென்ஷனில் நம்ம ஆண்டவரை வணங்கி கொண்டு இருக்கிறோமா? இல்லை தாவீதை போல தேவனுடைய பிரசன்னத்தை எப்போதும் நான் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், இந்த ஸ்தலத்தில் ஆண்டவருடைய பிரசன்னம் நிரம்பி இருக்க வேண்டும் என்பதை தாவீது வாஞ்சித்தது போல இன்றைக்கு நாம் ஆண்டவருடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறவர்களாய் நாம் காணப்படுகிறோமா என்று கர்த்தர் நம்மை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். இந்த வேளையில கூட நம்மை நாமே உய்த்து ஆராய்ந்து பார்க்கலாமா? நாம் எந்த மனநிலையை கொண்டவர்களாய் நாம் இன்றைக்கு ஆலயத்திற்கு வந்திருக்கிறோம்? ஏதோ நம்மளுடைய வேலை ஆகணும், இல்லை கர்த்தர்கிட்ட இதை ஜெபித்துட்டு இதை பெற்றுக்கொண்டு போக வேண்டும் என்று வந்திருக்குமா? இல்லை ஆண்டவரே, நான் தான் உங்களுடைய ஆலயம், நான் உங்களுடைய பிரசன்னத்தை எப்பயுமே நான் என்னுடைய ஆலயமாகிய இதோ இந்த சரீரத்தில் நான் தக்க வைத்து கொள்ள வேண்டும், நான் இன்னும் உமக்காக பரிசுத்தமாய் எழுமணும், இன்னும் உமக்காக பெரிய காரியம் செய்யணும், இன்னும் உம்முடைய ராஜ்யத்தை சாலமோன் கட்டினது போல இன்றைக்கு நாங்கள் சாலமோன்களை போல எழும்பி உங்களுடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும் என்கின்ற ஒரு ஆட்டிடியூடோட நம்ம வந்திருக்கிறோமா என்று நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த வேளையில கூட நம்ம கண்களை மூடி நம்மளுடைய இருதயத்தில் கைகளை வைத்து நம்ம தேவனிடத்தில் கேட்க போகிறோம். ஆண்டவரே, உன்னுடைய பிரசன்னத்தை உணர்கிறவர்களா எங்களை மாற்றுங்கப்பா. ஒவ்வொரு நாளும் நாங்கள் இன்னும் உம்மை கிட்டி சேர வேண்டும் அப்பா. உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் தக்க வைத்து கொள்ள வேண்டும். இதோ உலக காரியமோ பாவமோ உமக்கு பிரியமில்லாததோ ஆண்டவரே, இந்த பிரசன்னத்தை ஆண்டவரே எங்களை விட்டு பிரித்து விடாதபடிக்கு எங்களை இன்றைக்கு நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்களுக்குரிய எல்லாவற்றையும் நாங்கள் உங்க பாதத்தில் செலுத்துகிறோம் என்று நாமே அர்ப்பணித்து தேவனுடைய சமூகத்தில் நம்ம ஜெபிப்போமா? பிரசன்னம் தேவ பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் ராஜா, உங்க பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜா, உங்க பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் பிரசன்னம் தகஜிசு இன்றைக்கு நாங்க அப்பா உங்க சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாள் முதற்கொண்டு உம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக, உம்முடைய பிரசன்னத்தை தக்க வைத்துக் கொள்பவர்களாக எங்களுடைய சரீரத்தை நாங்க அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஏதாவது எங்களிடத்தில் காணப்பட்டால் முற்றிலுமாய் நீர் அகற்றி போட்டு எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. அன்றைக்கு தாவீது எவ்வளவாய் பாடுபட்டார் ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தை தக்க வைத்துக் கொள்ளும்படிக்கு. இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஆண்டவரே, இன்றைக்கு அதே வாஞ்சையோடு உங்க பாதத்துல நாங்க காத்திருக்கிறோம் ஆண்டவரே. இனி நாங்க உலகத்து பின்பாக நாங்க போவது இல்லைப்பா. அப்பா, நாங்கள் உம்மை பின்பற்ற போகிறோம். உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் தக்க
வைத்துக் கொள்ள போகிறோம். நாங்க எங்க போனாலும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை சுமந்து கொண்டு செல்பவர்களாய் ஆண்டவரே உங்களை பிரதிபலிக்க போகிறோம் சுவாமி. ஓ உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தினால எங்களை நிரப்பிக் கொண்டு இருப்பதற்காக நன்றி. ஓ ரிகாபா ஷாதாரினா வாக்கரபா. இன்றைக்கு எங்களுடைய வெறுமையான பாத்திரங்களை உம்முடைய பிரசன்னத்தினால நிரப்புங்க. ஓ ரிகாபா ஷாதாரேனே மாக்கரபா ரியாந்தர வாக்கரபா. ஓ ரிஷாபா ரே யாந்தர வாக்கரபா. ஓ ரபாலா பௌ ஷபி ரபாலா கரபா. ஓ ரியாந்தர வாக்கரபா ரபரபல வாக்கரபா. நீர் நிகரே இல்லாத தேவன் ஆண்டவரே. இவ்வளோ பெரிய தேவனை நாங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். நாங்க ஆராதிக்கும் போது நீங்க எங்களுக்குள்ள ஆண்டவரே உங்க அபிஷேகத்தை ஊற்றி கொண்டிருப்பதற்காக நன்றி நன்றி ஆண்டவரே. ஓ ரிஷாரா பீரானா மௌரி ஆந்தர வாக்கரபா. ஓ ராகாபாலா ஷேகேரி ஆந்தர வாக்கரபா. இன்று முதல் நாங்கள் ஒவ்வொருவரும் சாலமோனை போல நாங்கள் எழும்பி உங்களுடைய ஆலயத்தை நாங்கள் கட்ட போகிறோம் ஆண்டவரே. இன்னும் ரட்சிக்கப்படாத ஜனங்கள் மத்தியில சென்று உம்முடைய வார்த்தை சொல்லி உம்முடைய பிரசன்னத்தினால ஆண்டவரே உங்க வார்த்தையை சொல்லி அவர்களை உங்களுடைய ராஜ்யத்திற்கு நேராக நாங்கள் நடத்த போகிறோம். இன்றைக்கு அப்படி ஒரு தாகத்தை எங்களுக்கு நீர் கொடுத்ததற்காக நன்றி. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை நீர் கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. உங்க கரத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீரே பெரியவராயிருந்து பெரிய காரியம் செய்யும். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே ஆமென். இப்பொழுதும் நம்ம ஒரு தீர்க்க தரிசன செயல் செய்யலாம். நம்ம வேதாகமத்தை நம்ம கைகளில் எடுத்துக்கொண்டு நம்ம தேவனுக்கு முன்பாக நம்ம இந்த அறிக்கையிட போகிறோம். இனி நாங்களும் சாலமோனை போல எழும்பி தேவனுடைய ஆலயத்தை நாங்கள் கட்ட போகிறோம். அவருடைய பிரசன்னத்தை நாங்கள் சுமக்கிற தேவாலயமாய் கர்த்தருக்காக நாங்கள் வைராக்கியமாய் நிற்க போகிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே ஆமென். கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏ அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.